ஹலோ வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் ஆர்விஜி. வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டில் வந்து ஒரு ஈஸியான ரொம்ப ஒரு சிம்பிளான ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதாவது வேர்க்கடலை சாப்பாடு பீனட் ரைஸ் எப்படி செய்யறதுன்னு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போகிற முன்னாடி இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ வந்து ஒரு பாத்திரத்தை வச்சுக்கலாம். அந்த பாத்திரத்தில் வந்து நான் வேர்க்கடலை வந்து ஒரு 200 கிராம் இருக்கும். அதை வந்து இப்போ நம்ம நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். நல்லா ஓரளவு நல்லா அந்த படுப்பில் வந்து நல்லா சூடேறி லைட்டாக வந்து நம்மளுக்கு வறுத்தா போதும் இருக்கட்டும். இப்போ வந்து நல்லாவே வறுபட்டுருச்சு. இதை அப்படியே நம்ம வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி அதை தோல் வந்து ரிமூவ் பண்ணிடலாம் பாதி இதை. இப்போ வந்து 3 டேபிள் ஸ்பூன் வந்து கடலைப்பருப்பு, 3 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 1 டேபிள் ஸ்பூன் எள்ளு, ஒரு 6 வீல் பச்சை மிளகா வத்தல், கொஞ்சமாக கருவேப்பிலை, இதை வந்து நம்ம ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நல்லா ஓரளவு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த ஃப்ளேவர் வரப்போ நம்ம வந்து ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அந்த ஃப்ளேவருக்காக தான் வந்து டேஸ்ட் வந்து உண்மையிலே சூப்பராக இருக்கும். இந்த ஃப்ரை பண்ணுறது தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டே இருக்குது. அதனால் இது வந்து இந்த ப்ரொசீஜர் வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த ஸ்டெப்பை மட்டும் கரெக்டாக வந்து கருக விட்டுறாதீங்க. இந்த பருப்பு எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்டேஜில் இப்போ வந்து நல்லா ஃப்ளேவராக இருக்குது. இப்போ வந்து நம்ம ஸ்டவ் வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ அதே பாத்திரத்தில் வந்து நான் சின்ன கட் பண்ணி வச்சுருந்த தேங்காய் துருவில் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் தேங்காய் துருவி கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன சில்லு எடுத்து அது லைட்டாக நான் வந்து ஃப்ரை பண்ணிவிட்டு அப்புறம் வந்து மொத்தமாக வந்து இப்போ வச்சு நம்ம நல்லா அதை ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு நல்லா வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கிறணும். ரொம்ப ஈஸியான ப்ரொசீஜர் தான். ஆனால் டேஸ்ட் வந்து உண்மையிலே அட்டகாசமாக இருக்கும், சூப்பராக இருக்கும். பார்த்திங்களா, இப்போ வந்து நம்ம வந்து நல்லா குறகுறன்னு லைட்டாக குறகுறன்னு தான் இருக்கும். அதான் நல்லா வந்து முடிஞ்ச அளவுக்கு நல்லாவே கிரைண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ வந்து நம்ம வந்து தோல் நீக்கி வச்சுருந்த கொஞ்சம் வேர்க்கடலையை வந்து ஆட் பண்ணிக்கிறலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா இதையும் கிரைண்ட் பண்ணிட்டு வந்துடலாம். இப்போ கிரைண்ட் பண்ணியாச்சு. இப்போ வந்து இன்னொரு பாத்திரத்தில் ஒரு கடாயை வச்சுட்டு அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லெண்ணெய் எந்த எண்ணெய் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க, உங்கள் விருப்பம் தான். 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு நல்லெண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு ஆயில் ஹீட் ஆகட்டும். ஆயில் வந்து இப்போ ஹீட் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து கொஞ்சமாக நம்ம கடுகு ஆட் பண்ணிக்கலாம். கடுகு வந்து நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு வந்து ஓரளவு நல்லாவே பொரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கடலைப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். கடலைப்பருப்பு வந்து நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம லைட்டாக வந்து கொஞ்சம் பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணியாச்சு. அப்போ ஸ்டேஜில் நம்ம பெருங்காயம் ஆட் பண்ணால் கொஞ்சம் கருவேப்பிலை, நம்மளுக்கு தேவையான வந்து இப்போ உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து சாப்பாடுக்கு வந்து உப்பு சேர்க்கலை, அதனால் நான் வந்து இப்போயே நான் சேர்த்துட்டேன். நீங்கள் சாப்பாடு உப்பு சேர்த்திங்கன்னா இதோட கம்மியாகவே உப்பு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்தாச்சு. இப்போ வந்து பருப்பு எல்லாமே நல்லா வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் உப்பு பத்தலை, அதனால் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு இப்போ வந்து லைட்டாக வந்து மஞ்சள் பொடி வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சள் பொடி லைட்டாக கலருக்காக தான் ஆட் பண்ணுறோம், ரொம்ப ஆட் பண்ணிடாதீங்க, அப்புறம் அந்த கலர் வந்து பார்க்க நல்லா இருக்காது. இப்போ வந்து நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருந்த அந்த பவுடரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். இதுவே நீங்கள் வந்து நார்மலான சாதத்தில் வெறும் தாளிக்காமல் லைட் அந்த பவுட்ரு போட்டு 1 டேபிள் ஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் ஆட் பண்ணி நீங்கள் சாப்பிட்டீங்க, அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நான் வந்து எல்லா பொடியும் நான் வந்து இதில் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணி இந்த ஆயிலோட மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். கருக மட்டும் விட்டுறாதீங்க, அந்த ஃப்ளேவர் வந்து அப்படியே மாற்றிடும். அதனால் பொறுமையாக நிதானமாக செய்யுங்க, எந்த பிரச்சனையுமே இல்லை. மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு ஒரு 2 நிமிஷம் அந்த ஆயிலுக்கும் இதுக்கு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா அதோட ஃப்ளேவர் வந்து அட்டகாசமாக இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு 2 நிமிஷம் அப்படியே நல்லா குக் ஆகட்டும். ஆயிலேயும் தண்ணி எதுவும் சேர்த்துறாதீங்க, வெங்காயம் தக்காளி எதுவுமே தேவைப்படாது. ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான், சட்டுன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். இப்போ வந்து ஓரளவு நல்லாவே குக் ஆகிடுச்சு. ஆயிலில் ஒரு 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து அப்படியே அரிசியை போட்டுடுறோம். சாப்பாடு வந்து நான் அரிசி வந்து வடித்து வச்சிட்டேன். இப்போ வந்து நம்ம வந்து சாப்பாடை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம்.
இதில் வந்து கிட்டத்தட்ட 1.5 கப் அளவு வந்து நம்ம அரிசி வந்து எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் சாப்பாடு. அந்த 1.5 கப்பு அரிசி எடுத்து நான் வந்து வேக வச்சுருந்தேன். அந்த சாப்பாடு எல்லாத்தையும் நல்லா வந்து ஆட் பண்ணிக்கிறேன். பொடி வந்து கரெக்டாக இருந்துச்சு. இந்த டேஸ்ட்டில் வந்து டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்ம எல்லா பக்கம் நல்லா ஈவனாக கலந்து விட்டுலாம். அடுப்பை வந்து மீடியமாகவே வச்சுக்கோங்க. இப்போ எல்லா சாப்பாடையும் வந்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. இந்த ஸ்டேஜ் நான் வந்து மீதி வச்சுருந்த வேர்க்கடலை வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தோலோடு ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம தோலை நீக்கிட்டு நம்ம வந்து மிக்ஸி ஜாரில் கிரைண்ட் பண்ணிக்கிட்டோம். இப்போ வந்து கொஞ்சத்தை வந்து தோல் போடாமல் தோலை வந்து நீக்காமல் வச்சுருந்தேன். அதை வந்து இந்த சாப்பாடுக்குள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுலாம். லாஸ்ட்டாக வந்து 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் மட்டும் நீங்கள் சாப்பாடு போடுறதுக்கு முன்னாடி இந்த சாப்பாடில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு வந்து உதிரியாக கிடைக்கும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட டேஸ்டியான ரொம்ப சூப்பரான பீனட் ரைஸ் எப்படி செய்ய வீடியோவில் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக்காக மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் பண்ணி கிளிக் பண்ண சொல்லுங்கள். அப்புறம் நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும். இன்னொரு ரெசிபியில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.